அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இதுவரை பல பயான்கள் பல தலைப்புகளில் பார்த்திருக்கின்றோம். நபிமார்களுடைய பயான்கள் அனைத்தையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் அனைவரும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாக கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்ததற்கு அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு அனைத்து பயான்களையும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கும் நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் முதல் பகுதியை பார்த்தோம். அதன் அடுத்த பகுதியாக நாம் இப்பொழுது இரண்டாவது பகுதியை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா தன் அடியாரும் தூதருமான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளில் ஒன்றே அல் மாயிதா, வானத்திலிருந்து இறக்கப்பட்ட உணவு. அவர் தம் சமுதாயத்தாரின் வேண்டுகோளுக்கு இணங்க வானத்திலிருந்து ஒரு உணவை இறக்கி அருளுமாறு அல்லாஹ்விடம் வேண்டினார்கள். அவரது வேண்டுகோளை ஏற்று தெளிவான அத்தாட்சியாகவும் உறுதியான சான்றாகவும் அதை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான். இதை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் 5வது சூரா 112 முதல் 115 வசனங்கள் வரை கூறியிருக்கின்றான். தவிர நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அவர்களுக்கு ஞாபகமூட்டுங்கள், அந்த சிஷ்யர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, மரியமுடைய மகன் ஈசாவே, உங்களுடைய இறைவன் வானத்திலிருந்து எங்களுக்காக உணவுப் பொருளை நிரம்பிய தட்டை இறக்கி வைக்க முடியுமா என்று கேட்டதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, மெய்யாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இத்தகைய கேள்வி கேட்பதை பற்றி அல்லாஹுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். அதற்கவர்கள், அதிலிருந்து நாங்கள் புசித்து எங்கள் உள்ளங்கள் திருப்தியடையும், அன்றி நீங்கள் உங்களுடைய தூதை பற்றி மெய்யாகவே உண்மை கூறினீர்கள் என்று நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு நாங்களும் சாட்சியாக இருக்கவுமே விரும்புகின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு மரியமுடைய மகன் ஈசா, எங்கள் இறைவனே, வானத்தில் இருந்து ஒரு உணவு தட்டை எங்களுக்கு நீ இறக்கி வைப்பாயாக. எங்களுக்கும் எங்கள் முன் இருப்பவர்களுக்கும் எங்களுக்கு பின் இருப்பவர்களுக்கும் அது ஒரு பெருநாளாகவும் உன்னுடைய வல்லமைக்கு ஒரு அத்தாட்சியாகவும் இருக்கும். ஆகவே அவ்வாறே எங்களுக்கும் உணவை அளிப்பாயாக. நீயோ உணவளிப்பதில் மிகவும் சிறந்தவன் என்று துஆ செய்தார்கள். அதற்கு அல்லாஹு தாலா, நிச்சயமாக நான் நீங்கள் கேட்டவாறு அதனை இறக்கி வைப்பேன். எனினும் இதற்கு பிறகு உங்களில் எவரேனும் என் கட்டளைக்கு மாறு செய்தால் அவரை உலகத்தில் எவருக்கும் செய்திருக்காத அளவு கொடியதொரு வேதனையை கொண்டு நிச்சயமாக நான் தண்டிப்பேன் என்று கூறினான். உகைல் பின் காலிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ராவேலர்களிடம், நீங்கள் அல்லாஹ்வுக்காக 30 நோன்புகள் நோற்று அதற்கு பிறகு அவனிடம் ஏதேனும் கூறினால் நீங்கள் கேட்டதை உங்களுக்கு தருவான் அல்லவா? ஏனென்றால் நற்செயல் புரிந்தவர்களுக்கு பிரதிபலன் அளிப்பது யாருக்காக நற்செயல் ஆற்றப்பட்டதோ அவர் மீது கடமையல்லவா என்று கேட்டார்கள். அதன்படி இஸ்ராவேலர்கள் 30 நாட்கள் நோன்பு வைத்தார்கள். பிறகு அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், நட்போதகரே, நற்செயல் புரிந்தவர்களுக்கு பிரதிபலன் அளிப்பது யாருக்காக நற்செயல் ஆற்றப்பட்டதோ அவர் மீது கடமை என்று நீங்கள் எங்களிடம் கூறினீர்கள். 30 நாட்கள் நோன்பு நோட்குமாறு நீர் உத்தரவிட்டீர்கள். நாங்களும் அவ்வாறே செய்துவிட்டோம். ஆனால் ஒருவருக்காக நாங்கள் 30 நாட்கள் உழைத்தால் எங்கள் வேலை முடியும் பொழுது அவர் எங்களுக்கு உணவளிக்காமல் இருக்க மாட்டார். எனவே உம்முடைய இறைவனால் எங்களுக்கு வானத்திலிருந்து உணவை இறக்கி வைக்க இயலுமா என்று கேட்டார்கள். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அதற்கு ஈசாவின் நெருங்கிய நண்பர்கள், நாங்கள் அந்த உணவில் சிறிதளவை உண்டு அதன் மூலம் எங்கள் உள்ளங்கள் அமைதியடைய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். ஆகவே மரியமன் மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வே, எங்களுடைய இறைவனே, எங்களுக்கு வானத்திலிருந்து உணவை இறக்கி வைப்பாயாக. அது அருள் பெறும் நாள் எங்களுடைய ஆரம்ப மாணவர்களுக்கும் இறுதியானவர்களுக்கும் ஒரு பெருநாளாகவும் உன்னிடமிருந்து வந்த ஒரு சான்றாகவும் அமையும். எங்களுக்கு வாழ்வாதாரமும் வழங்குவாயாக. வாழ்வாதாரம் வழங்குபவர்களில் நீயே சிறந்தவன் என்று கூறினார்கள்.
அதற்கு அல்லாஹு தாலா, அதை நான் உங்களுக்கு இறக்கி வைக்கின்றேன். ஆனால் அதற்கு பிறகு உங்களில் யாரேனும் என்னை மறுத்தால் அகிலத்தாரில் யாருக்கும் நான் வேதனையளிக்காத அளவு அவருக்கு அளிப்பேன் என்றும் கூறினார். பிறகு வானவர்கள் ஒரு உணவு தட்டை எடுத்துக்கொண்டு வானிலிருந்து பறந்து வந்தார்கள். அந்த தட்டில் 7 மீன்களும் 7 ரொட்டிகளும் இருந்தன. அதை அப்படியே இஸ்ராவேலர்களுக்கு முன்னால் கொண்டு போய் வைத்தார்கள். அவர்களில் முதலாவது ஆண் அதிலிருந்து எப்படி உண்டாரோ அதை போன்றே அவர்களில் கடைசி ஆளும் அதிலிருந்து உண்டார்கள். ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் மழலை பருவத்தில் தொட்டிலில் இருந்து கொண்டு மொழிந்த முதலாவது வார்த்தையே நான் அல்லாஹுடைய அடியான் என்பதுதான். அவர் நான் அல்லாஹ் என்றோ நான் அல்லாஹுடைய மகன் என்றோ கூறவில்லை. மாறாக நான் அல்லாஹுடைய அடியான், எனக்கு அவன் வேதத்தை வழங்கினான், என்னை இறைத்தூதனாகவும் ஆக்கினான். அல் குர்ஆன் 9வது சூரா 30வது ஆயத். அவ்வாறு ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் பேரிளமை பருவத்தை அடைந்த பொழுதும் நபியாக நியமிக்கப்பட்ட பொழுதும் அல்லாஹ்வே வழிபடுங்கள், அவன்தான் உங்களுடைய இறைவனும் என்று இறைவனும் ஆவான், அவன் தனித்தவன், அவனுக்கு இணைத்துணை இல்லை என்றே இஸ்ராவேலர்களுக்கு உத்தரவிட்டார்கள். மேலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 5வது சூரா 72வது வசனத்தில் நிச்சயமாக மரியமுடைய மகன் மசீஹ் அல்லாஹ்தான் என்று கூறியவர்களும் உண்மையாகவே காஃபிர்களாகி விட்டார்கள். எனினும் அந்த மசீஹோ இஸ்ராயேலின் சந்ததிகளே, என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் என்றே கூறினார்கள். எவன் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சொர்க்கபதியை தடுத்து விடுகின்றான். அவன் செல்லும் இடம் நரகம்தான். இத்தகைய அநியாயக்காரர்களுக்கு மறுமையில் உதவி செய்பவர்கள் ஒருவரும் இல்லை. ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களில் ஒருவரும் அவர்களுடைய படைப்புகளில் ஒரு படைப்பும் ஆவார். அவரை பெற்றெடுத்த தந்தை யாரும் இல்லை. மாறாக அவர் அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தையால் உருவானவர் ஆவார். அவரை நோக்கி அல்லாஹ் தஆலா ஆகு என்றான். உடனே அவர் ஆகிவிட்டார். அதை போன்றே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயிலாக அனுப்ப பெற்ற உயிராகவும் உள்ளார். பின்வரும் வசனங்களில் அல்லாஹ் தஆலா இதனையே கூறுகின்றான். 3வது சூரா 59வது வசனத்திலும் 43வது சூரா 59வது வசனத்திலும் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ்விடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதமுடைய உதாரணத்தை போன்றதே. அவன் அவரை மண்ணால் உற்பத்தி செய்து மனிதனாக ஆகு என்று கூறினான். உடனே அது ஆகிவிட்டது. இவ்வாறு அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் 43வது சூறாவில் 59வது வசனமாக ஈசாவே நம்முடைய அடிமையே தவிர வேறல்ல, அவர் கடவுளுமல்ல, நம்முடைய பிள்ளையும் அல்ல, அவர் இவ்வாறு கூறவும் இல்லை, இதனை மறுத்தே கூறியிருக்கின்றார். ஆயினும் அவர் மீது நாம் அருள் புரிந்து இஸ்ராயேலின் சந்ததிகளுக்கு அவரை நாம் ஒரு உதாரணமாக ஆக்கினோம் என்றும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இறை தூதர் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் தந்தையின்றி பிறந்தது தொடர்பாக ஆச்சரியமும் ஐயமும் கொள்வோர்களுக்கு அல்லாஹ் தஆலா இங்கே தெளிவானதொரு உதாரணத்தை எடுத்துரைக்கின்றான். அல்லாஹுவை பொறுத்தவரையில் அவன் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களை படைத்து ஆதமை படைத்ததை போன்றவே, வேறொன்றும் இல்லை என்று 1வது வசனம் கூறுகிறது. நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள் என்றால் முதல் மனிதரும் இறை தூதருமான ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் தாய் தந்தை இருவருமே இல்லாமல் படைக்கப்பெற்றார்கள். களிமண்ணால் ஒரு உருவத்தை செய்து அதை நோக்கி நீ மனிதனாக உருவாகு என்று அல்லாஹ் ஆணையிட்டான். அது ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் என்ற முதல் மனிதராக இருந்தார்கள். இவ்விதமே அல்லாஹ்வின் நேரடி சக்தி எதுவும் தாய் தந்தையும் இல்லாமல் ஒரு மனிதர் உருவாக முடியும் என்றால், தந்தை இல்லாமல் தாய் மூலம் மட்டுமே ஒரு மனிதர் ஏன் பிறக்க முடியாது? அதுவே சாத்தியம் எனும் போது அது தாராளமாகவே சாத்தியமாகும் என இந்த திருவசனம் சுட்டிக்காட்டுகிறது. தகப்பனின்றி குழந்தை பிறப்பது அற்புதம்தான். ஆனால் அல்லாஹுடைய ஆற்றலுக்கு முன்னால் அது பெரிய காரியமல்ல. ஏனென்றால் இதைவிட பெரிய அற்புதத்தை ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் முன்பே அல்லாஹ் தஆலா நிகழ்த்திவிட்டான் என்று இதை உணர்த்த முடியும். அதுமில்லாமல் தந்தை இல்லாமல் பிறந்த ஒரு காரணத்தினால் நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களை கடவுள் என்றோ கடவுளுடைய குமாரர் என்றோ யாரும் கூறுவதே என்றால், தாயும் தந்தையும் இல்லாமல் உருவான நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களையும் அவ்வாறே கூற வேண்டி வரும். ஆனால் வேதக்காரர்கள் யாரும் அவ்வாறு கூறவில்லை, கூறவும் கூடாது. ஆக நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் முதல் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அனைத்து நபிமார்களும் மனிதர்களே. அல்லாஹ் தனது ஒப்பற்ற வல்லமையை வெளிப்படுத்தும் வகையில் அவர்களில் சிலரை தாயும் தந்தையும் இல்லாமல் படைத்தான், இன்னும் சிலரை தந்தை இல்லாமல் படைத்தான், மற்றும் பலரை தாய் தந்தை இருவரில் இருந்தும் பிறக்கச் செய்தான். அவ்வளவுதான். இது படைத்தவனுடைய சக்தியை நிரூபிக்கின்றதே தவிர படைப்புகளுடைய சக்தியை அல்ல. இந்த உண்மையை உணர்ந்தால் தவறான நம்பிக்கைக்கு இடம் இருக்காது. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
இவையெல்லாம் உனது இரட்சனுடைய தரப்பிலிருந்து உமக்கு கிடைக்கப்பட்டுள்ள உண்மைகளாகும். ஆதலால் இவை குறித்து நீர் ஐயம் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தாலா அடுத்த வசனத்தில், அதாவது 60வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். இங்கே ஐயம் கொள்ள வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் கூறியிருந்தாலும் இது நபி அவர்களுடைய சமுதாயத்தில் ஒவ்வொரு நபரையும் நோக்கி கூறியதாகவே கருதப்படும். இதன்படி நபியுடைய சமூகத்தினர்களே, உங்களில் எவருக்கும் இதில் சந்தேகம் வேண்டாம் என்று பொருள்படும். அல்லது இந்த வசனத்தை காணும் ஒவ்வொருவரையும் நோக்கி இது கூறப்பட்டிருப்பதாகவும் கொள்ளலாம். இதன்படி இந்த வசனத்தை நோக்கும் எவரும் பயம் கொள்ள வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம் என்று பொருள் கூறப்படும். இந்த செய்தியெல்லாம் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே முன்பே தெரியாது. திரித்தல் செய்யப்பட்ட முந்தைய வேதயங்களிலிருந்து இவற்றை நபிமார்கள் அறிந்திருக்கவும் இயலாது. இந்த நிலையில் மறைக்கப்பட்ட பல உண்மைகளை திருக்குர்ஆன் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருப்பது ஒன்றே அது சாத்திய இறைவேதம் என்பதற்கு வலுவான சான்றாகும். சுப்ஹானல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தாலாவை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் அவனுடைய திருத்தூதருமாக ஆவார்கள். ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் அவனுடைய வார்த்தைகளும் உண்மையானதாக இருக்கும். அதை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போட்டான். அவர் அவனிடமிருந்து உருவான உயிரும் ஆவார்கள். சொர்க்கம் உண்மையானது, நரகமும் உண்மையானது என்றெல்லாம் யார் உறுதிமொழி மொழிகின்றார்களோ அவர் செய்த அல்லாஹ் தாலா அவர்களுக்கு செயலுக்குரிய கூலியை கொடுப்பான், அவர்களை சொர்க்கத்தில் நுழைப்பான். அறிவிப்பாளர் உபாதா பின் அஸ்ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 3435வது ஹதீஸ். ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாரும் உணவு உட்கொள்ள வேண்டியவர்களாகவும் உட்கொண்ட உணவை ஜீரணித்து கழிவாக வெளியேற்ற வேண்டியவர்களாகவும் இருந்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? எனவே அந்த இருவரும் அந்த மற்ற மனிதர்களைப் போல அடியார்கள்தான். கிறிஸ்தவர்கள் கருதி கொண்டதைப் போல அந்த இருவர்களும் கடவுள் அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 5வது சூரா 75வது வசனத்தில் கூறியிருக்கின்றார், மரியமுடைய மகன் மசீஹ் ஒரு தூதரே அன்றி இறைவனோ இறைவனுடைய மகனோ அல்ல. இவருக்கு முன்னரும் இவரை போல பல தூதர்கள் வந்து சென்று விட்டார்கள். அவருடைய தாயும் கடவுள் அல்ல. அவர் மிகவும் உண்மையான ஒரு சத்தியவாதியாகத்தான் இருந்தார். அந்த இருவரும் இவ்வுலகில் உள்ள காலமெல்லாம் மற்ற மனிதர்களைப் போல உணவு உட்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். ஆகவே அந்த இருவரும் எவ்வாறு இறைவனாக ஆவார்கள்? இதனை நாம் பல அத்தாட்சிகளை கொண்டு அவர்களுக்கு எவ்வாறு தெளிவாக்கி வைத்திருக்கின்றோம் என்பதை நபியே நீங்கள் கவனியுங்கள். உண்மையிலிருந்து அவர்கள் எவ்வளவு தூரம் விலகிச் சென்று விட்டார்கள் என்பதையும் நீங்கள் கவனியுங்கள். அல்லாஹ் தாலா இவ்வாறு கூறியிருக்கின்றான். மேலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈன்றெடுத்த புதல்வராகிய மசீஹ் எனும் இயேசு மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ்வால் அனுப்ப பெற்ற ஒரு தூதரே ஆவார்கள். அன்னாருக்கு அல்லாஹ் சில அற்புதங்களையும் அளித்திருக்கின்றான். அல்லாஹ் தன் மாபெரும் ஆற்றலை உலக மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக ஆணின் தொடர்பில்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வயிற்றிலிருந்து அவர்களை பிறக்கச் செய்தான். மரித்தோரை மன்னரையிலிருந்து உயிர்ப்பிக்க செய்யக்கூடிய அற்புத சக்தியை அல்லாஹ் தாலா ஈசா நபி அவர்களுக்கு வழங்கியிருந்தான். ஈசா நபி அவர்களுடைய கரம் பட்டவுடன் பிறவி குருடர்கள் கூட பார்வை பெற்று பயனடைந்தார்கள். குஷ்ட ரோகிகள் குணமடைந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். தொட்டில் குழந்தையாக இருந்த பொழுதே சரியான வயதுடையவர்கள் பேசுவதைப் போல பேசினார்கள். களிமண்ணால் பறவையை செய்து அதில் அவர்கள் ஊதினால் அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் உயிர் பெற்று வான வீதியில் பறக்கும். இவை அனைத்துவை அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அனுமதியின் அடிப்படையிலேயே தான் நிகழ்ந்து கொண்டிருந்தது. இத்தகைய அற்புதங்களை நிகழ்த்திய காரணத்தால் இயேசுவை அனைத்து வல்லமை மிக்க அல்லாஹ் தஆலாவுக்கு சரிநிகரானவர் என்று கூறுவது முற்றிலும் தவறான கூற்றாகும். ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா வழங்கிய தகுதிக்கு மேலாக அவர்கள் கிறிஸ்தவர்கள் உயர்த்துகிறார்கள். இறை தூதர் என்னும் தரத்திலிருந்து உயர்த்தி அவர்கள் கடவுளுடைய தரத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள். இறுதியில் அல்லாஹுக்கு வழிபாடு செய்வதைப் போல அவர்களுக்கும் வழிபட்டு வந்தார்கள். இன்னும் சொல்வதென்றால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தின்படி நடப்பவர்கள் என்று கருதப்படுகின்ற ஈசா நபியுடைய சீடர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் விஷயத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லை மீறிவிட்டார்கள். இந்த ஆதரவாளர்களும் சீடர்களும் பாவங்களிலிருந்து பாதுகாக்க பெற்றவர்கள் என்று வாதிட்டார்கள். அதனால் அவர்கள் எதை கூறினாலும் அது உண்மையோ பொய்யோ, நல்ல வழியோ தீய வழியோ, சரியோ தவறோ, எப்படி இருந்தாலும் அதை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். இதனாலே அல்லாஹ் தஆலா மற்றொரு வசனத்தில் 9வது சூரா 31வது வசனத்தில் அவர்கள் அல்லாஹ்வை விடுத்து தம்முடைய சமய அறிஞர்களையும் துறவிகளையும் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான்.
அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்ததைப் போல நீங்கள் என்னை அளவுக்கு அதிகமாக புகழாதீர்கள். ஏனெனில் நான் ஒரு இடை அடியானே. எனவே என்னை அல்லாஹுடைய அடியார், அல்லாஹுடைய தூதர் என்றே சொல்லுங்கள். புகாரி 3445. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, ஒரு மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மதே, எங்கள் தலைவரே, எங்கள் தலைவரின் புதல்வரே, எங்களில் நல்லவரே, எங்களின் நல்லவரின் புதல்வரே என்றெல்லாம் அழைத்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே, நீங்கள் இறை அச்சத்தை கடைப்பிடியுங்கள். ஷைத்தான் உங்களை மன இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்கிவிட வேண்டாம். நான் அப்துல்லாஹ்வின் புதல்வன் முஹம்மது ஆவேன். நான் அல்லாஹுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் என்னை எந்த தரத்தில் அமர்த்தியுள்ளானோ அதற்கு மேலாக நீங்கள் என்னை புகழ்ந்து உயர்த்துவதை நான் விரும்பவில்லை என்று கூறினார்கள். முஸ்னத் அஹ்மத். எல்லை மீறி இருக்கும் கிறிஸ்தவர்களை நோக்கி பின்வருமாறு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். 5வது சூரா 17, 18 ஆகிய ஆயத்துக்களில், எவர்கள் மரியமுடைய மகன் ஈசாவை, மசீஹை அல்லாஹ்தான் என்று கூறுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நிராகரிப்பவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆகவே நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கூறுங்கள், மரியமுடைய மகன் மசீஹையும் அவருடைய தாயையும் உலகத்தில் உள்ள மற்ற அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அழித்துவிட கருதினால் அவனை தடுக்கக்கூடிய எவன்தான் சிறிதேனும் சக்தி பெறுவான்? ஏனென்றால் வானங்கள், பூமி, இன்னும் இவைகளுக்கு மத்தியில் உள்ள அனைத்தின் ஆட்சியும் அல்லாஹ்வுக்குரியதே. அவன் விரும்பியதை படைக்கின்றான். அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிகவும் ஆற்றலுடையவனாக இருக்கின்றான். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கள் அல்லாஹுடைய பிள்ளைகளாகவும் அவனுடைய அன்பிற்குரியவர்களாகவும் இருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். ஆகவே நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள், அவ்வாறாயின் உங்கள் குற்றங்களுக்குரிய இறைவன் உங்களை ஏன் அடிக்கடி துன்புறுத்தி தண்டிக்கின்றான்? உண்மை அவ்வாறல்ல. நீங்களும் அவனால் படைக்கப்பட்ட மற்ற மனிதர்களைப் போன்றுதான். நீங்கள் அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் அல்ல. ஆகவே உங்களிலும் அவன் நாடியவர்களை மன்னிக்கின்றான், அவன் நாடியவர்களை வேதனை செய்கின்றான். வானங்கள், பூமி இவைகளுக்கு மத்தியில் உள்ள அனைத்தும் அல்லாஹுடைய ஆட்சிக்கு உரியதே. அவன் அளவில்தான் அனைவரும் செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். இவ்வாறு அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். இந்த ஆயத்துக்களின் விவரமாவது, இயேசு அதாவது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரது தாய் மேரி அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கடவுளர்கள் என்று கூறுபவர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா இங்கே வினா தொடுக்கின்றான். அந்த இருவருக்கும் என்ன சக்தி இருக்கிறது? மற்ற மனிதர்களைப் போல அந்த இருவரும் பிறந்து மறைந்த மனிதர்கள்தான். கடவுளோ பிறப்பில் இல்லாதவனாக இருக்க வேண்டும். ஆக்கலும் அழித்தலும் அல்லாஹுக்கே உரியவை. அவன் எதையும் அழிக்க நினைத்தால் அதை தடுத்து நிறுத்த சிறிதளவாவது சக்தியாவது எவருக்கேனும் உண்டா? உலகில் பலரை அவன் அழித்திருக்கின்றான். அந்த அழிவிலிருந்து யாரையாவது தடுத்து காப்பாற்ற நீங்கள் கூறும் கடவுளர்களால் முடிந்ததா? இனி மேலும் தடுக்க முடியுமா? அவன் விரும்பியதை அவன் படைப்பான். அவன் படைக்கும் ஆற்றலுடையவன். அவன் ஆக்கும் தொழிலுடையவன். நாடியதை நாடிய நேரத்தில் படைக்கும் ஆற்றலுடையவனாக கடவுளாக இருக்கின்றான். மசீஹும் அவரது தாயும் தந்தையும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியாது. எனவே அந்த இருவரும் கடவுளாக முடியாது. ஆணின் துணையின்றி மசீஹ் ஈசா நபி பிறந்ததால் அவரை கடவுளின் அம்சம் என்று கிறிஸ்தவர்கள் கருதுகிறார்கள். இப்படி எந்த மனிதனும் பிறக்கவில்லை என்று அதற்கு காரணமும் கூறுகிறார்கள். அதை மறுத்து அல்லாஹ் கூறுகின்றான், இவ்வாறு ஆண் தொடர்பில்லாமல் அவரை பிறக்கச் செய்ததே நான் விரும்பியபடியெல்லாம் படைக்கும் ஆற்றல் கொண்டவன். ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆணும் பெண்ணும் இல்லாத நிலையில்தான் நான் படைத்தேன். அதனால் அவர்கள் கடவுளாகி விடுவார்களா? தாயின் வயிற்றிலிருந்து ஈசா நபி பிறந்ததே அவர் ஒரு மனிதர் தான் என்பதை காட்டுகின்றது. மற்ற மனிதர்களைப் போல ஈசா நபி உண்டார், உறங்கினார், குடித்தார், வேலை செய்தார். இவைகள் அவரை மனிதர்கள் என்றே அடையாளம் காட்டுகின்றன. நூல் மாஜிதி. இதை போன்றே அடுத்த வசனத்தில் ஒருவர் மீது பாசமும் நெருக்கமும் இருந்தால் அவரை என் மகன் என்று அரபியில் கூறுவார்கள். அதற்கு உண்மையான மகன் என்பதை பொருள் அல்ல, எனது பாசத்திற்கு உரியவன் என்று பொருள். அந்த அடிப்படையில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களை அல்லாஹுடைய மக்கள் என்று கூறுகின்றார்கள். நாங்கள் அல்லாஹுடைய நேசர்கள், நெருக்கமானவர்கள் என்பதே இதன் பொருளாகும். இவ்வாறு அவர்கள் கூறியதின் நோக்கம், உலகத்தில் உள்ள மற்றவர்களை விட நாங்கள் அல்லாஹுடைய நேசமானவர்கள்,
நெருக்கமானவர்கள். எனவே மற்றவர்களை விட எங்களுக்கு சிறப்பு உண்டு. தகப்பன் மகனிடம் பிரியமாக நடந்து கொள்வதைப் போல எங்களிடம் அல்லாஹ் பிரியத்தோடு நடந்து கொள்வான், சலுகை செய்வான் என்பதாகும். நூல் ரூஹுல் மஆனி. அப்படியாயின் உங்களுடைய தவறுகளுக்காக உங்களை ஏன் அவன் வேதனை செய்கின்றான்? மனிதர்கள் செய்யும் தீமைகளின் காரணமாக இவ்வுலகத்திலேயே சில சமயங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை வழங்குவது வழக்கம்தான். அதிலிருந்து நீங்களும் தப்பவில்லை. உங்களுக்கென்று தனி சலுகை எதையும் அல்லாஹ் வழங்கவில்லை என இங்கே அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். இவ்வாறு இவ்வுலகில் அவர்கள் தண்டனை பெற்ற நிகழ்ச்சிகள் பல நடைபெற்றிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக சாமிரி என்பவன் செய்த காளை கன்றின் சிலையை சில யூதர்கள் வணங்கினார்கள். இந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக கன்றை வணங்காதவர்கள் கன்றை வணங்கியவர்களை வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அவ்வாறே கொலை செய்யப்பட்டார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் மன்றாடி மன்னிப்பு வாங்கி தந்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 2வது சூரா 54வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். மற்றொரு நிகழ்ச்சி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து தௌராத் வேதத்தை பெற்று வந்து இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த வேதம் என்று கூறிய போது அல்லாஹ் தாலாவே இதை பற்றி நேரில் எங்களிடம் சொல்ல வேண்டும் என்று பிடிவாதம் செய்தார்கள். இறுதியில் அவர்களுக்கு பேரிடி தாக்கியது. மரணநிலைக்கு ஆளான அவர்கள் மீது மனமிறங்கிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்து உயிர்ப்பித்தான். காண்க அல் குர்ஆன் 2வது சூரா 59, 2வது சூரா 65 ஆகிய ஆயத்துக்களில். நீங்கள் குற்றம் செய்தாலும் அல்லாஹ் தஆலா தண்டிக்க மாட்டான் என்று கூறுபவர்களுக்கு இந்த வசனம் மறுப்புரைக்கின்றது. நீங்கள் நினைப்பதைப் போல தண்டனையிலிருந்து உங்களுக்கு விதிவிலக்கு எதையும் அல்லாஹ் தரவில்லை. நீங்களும் மற்றவர்களைப் போல மனிதர்கள்தான். எந்த வித்தியாசமும் இன்றி நீங்களும் அல்லாஹ் விதித்துள்ள பொது சட்டத்திற்கு உட்பட்டவர்கள்தான். நன்மை தீமை தொடர்பாக எந்த சட்டத்தையும் மற்றவர்கள் மீது அல்லாஹ் தஆலா பிரயோகிப்பானோ அதையே உங்கள் மீதும் செயல்படுத்துவான். அவன் எல்லா விதமான ஆற்றலும் உடையவன். நம்பிக்கையாளர்களை மன்னிப்பதாகவும் மறுப்பவர்களை தண்டிப்பதாகவும் அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கின்றான். நீங்கள் நினைப்பதைப் போல நபிமார்களுடைய வம்சாவளியினர்கள் பாவம் செய்தால் தண்டிக்க மாட்டான் என்று எண்ணாதீர்கள். அல்லாஹ் கூறுகின்றான், திட்டமாக அல்லாஹ் தான் இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். இதை தவிர மற்ற எதனையும் தான் நாடியவர்களுக்கு அவன் மன்னிப்பான். 4வது சூரா 48வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். இந்த வசனத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து பாவமன்னிப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். 5வது சூரா 73, 74 ஆகிய ஆயத்துக்களில் நிச்சயமாக அல்லாஹ் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி இந்த மூவரில் ஒருவன்தான் என்று கூறியவர்கள் மெய்யாகவே காஃபிர்களாக விட்டார்கள். ஏனென்றால் ஒரே ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லவே இல்லை. ஆகவே இவ்வாறு அவர்கள் கூறுவதிலிருந்து விலகிக் கொள்ளாவிட்டால் அவர்களில் அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களை துன்புறுத்தும் வேதனை நிச்சயமாக வந்தடையும். இவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அவனிடம் தங்களுடைய குற்றத்தை மன்னிக்க பிரார்த்திக்க மாட்டார்களா? அல்லாஹ்வோ மிகவும் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். இந்த திருவசனங்கள் பரிசுத்த ஆவியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட நல்லடியார் மாணவர் ஆவார் என்பதையும் அவன் இட்ட பணிகளை சீராக செய்து முடிப்பவர் என்பதையும் எவ்விதத்திலும் அவர் இறைவனுக்கு இணையானவர் அல்ல என்பதையும் தெளிவாக விளக்குகின்றன. அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை இயேசு மற்றும் கேப்ரியலை அவனுக்கு சரிசமமாக்கும் இவ்விரு பிரிவினர்களுக்கும் தாம் கூறி வரும் அபாண்டங்களிலிருந்து விலகிக் கொள்ளவில்லை என்றால் மறு உலகில் மிக கடுமையான வேதனை சந்திக்க வேண்டியிருக்கும் என 73வது திருவசனம் கடுமையாக எச்சரிக்கின்றது. ஏகத்துவத்திற்கு மாற்றமாக பேசக்கூடிய இந்த கூட்டத்தினர்கள் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகளை நினைவில் கொண்டு அவனிடம் மனம் திரும்பி அவன் அல்லாஹ் தாலாவிடத்தில் பாவமன்னிப்பு கோர வேண்டாமா? அவ்வாறு கோரினால் அவர்களை மன்னித்து விடக்கூடிய கருணையாளனாக அல்லாஹ் இருக்கின்றான். எவ்வளவு கொடிய குற்றமாயினும் ஒரு அடியான் தான் செய்த தவறுகளை எண்ணி வருந்தி கண்ணீர் சிந்தி அல்லாஹ்வுடைய சமூகத்தில் மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் தஆலா மனமிறங்கி மன்னிக்கக்கூடிய தயாளனாக இருக்கின்றான், நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா 74வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் தொழுது அழுது மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன்.
மேலும் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 4வது சூரா 171வது வசனத்தில், வேதத்தை உடையவர்களே, உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் அளவு கடந்து சென்று விடாதீர்கள். மேலும் அல்லாஹ்வை பற்றி உண்மையை தவிர வேறு எதையும் கூறாதீர்கள். நிச்சயமாக மரியமுடைய மகன் ஈசா மசீஹ் அல்லாஹுடைய ஒரு தூதர்தான். அவனுடைய மகனுமல்ல, அன்றி அவனுடைய குன் என்ற வாக்கால் பிறந்தவராகவும் இருக்கின்றார். அல்லாஹ் தன்னுடைய வாக்கை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அளித்தான். மற்ற ஆத்மாக்களைப் போல அவரும் அவனால் படைக்கப்பட்ட ஒரு ஆத்மாவே. ஆகவே அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுள்கள் மூவர் என்றும் கூறாதீர்கள். இவ்வாறு கூறுவதை விட்டுவிடுங்கள். அது உங்களுக்குத்தான் மிக நல்லது. ஏனென்றால் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன். அவன் சந்ததிகளை விட்டு மிகவும் பரிசுத்தமானவன். வானங்கள் பூமியில் இருப்பவைகள் அனைத்தும் அவனுக்கு உரித்தானவைகளே. அல்லாஹ் உங்கள் அனைவரையும் பாதுகாக்க அல்லாஹ் ஒருவனே போதுமானவனாக இருக்கின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவசியமில்லை. சுப்ஹானல்லாஹ். வானங்கள், பூமி மற்றும் அவையுள்ள அனைத்து பொருட்களையும் அல்லாஹ் தாலாவால் படைக்கப்பட்டவைகள்தான். அவனது உடைமைகளும் ஆகும். வானங்கள் மற்றும் பூமியுள்ள அனைவரும் அவனுடைய அடிமைகள் ஆவார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆளுமைக்கும் அதிகாரத்திற்கும் உட்பட்டவர்கள் அல்ல. ஒவ்வொன்றுக்கும் அவனே பொறுப்பாளன் ஆவான். அப்படி இருக்க அந்த அடிமைகளில் எவரும் அவனுக்கு துணைவியாகவோ பிள்ளையாகவோ எப்படி இருக்க முடியும்? பின்வரும் வசனங்களில் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். 6வது சூரா 101வது வசனத்தில், அவன் வானங்களையும் பூமிகளையும் முன்மாதிரியின்றி படைத்தான். அவனுக்கு எப்படி பிள்ளை இருக்க முடியும் என்றும் 19வது சூரா 88, 89 ஆகிய வசனங்களில், அளவற்ற அருளாளன் தனக்கு ஒரு குழந்தையை ஏற்படுத்தி கொண்டான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய அபாண்டத்தை கூறிவிட்டீர்கள் என்றும் கூறியிருக்கின்றான். இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்றும் கடவுளுடைய குமாரர் என்றும் கிறிஸ்தவர்கள் கூறி வரக்கூடிய நிலையில், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ ஏக இறைவனாம் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வழிபடுவதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கியதில்லை. அல்லாஹ் தஆலா 4வது சூரா 172வது வசனத்தில், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சிறப்பு வாய்ந்த மலக்குகளும் அல்லாஹுக்கு அடிமையாய் இருந்ததை பற்றி குறைவாக கருத மாட்டார்கள். எவர்கள் கர்வம் கொண்டு அல்லாஹுக்கு அடிமையாக இருப்பதை குறைவாக காண்கின்றார்களோ அவர்களை அனைவரையும் மறுமையில் அவன் தன்னிடம் கொண்டு வர செய்வான். அல்லாஹுடன் ஈசாவும் ஒரு கடவுள் என்று எவ்வாறு மக்களால் கற்பிக்கப்பட்டதோ அதை போலவே வானவர்களும் கடவுளர்கள் என்று கற்பிக்கப்பட்டார்கள். அதனாலேயே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைந்து வானவர்களையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, வானவர்கள் மலக்குமார்களும் சரி, அனைவருமே அல்லாஹுடைய அடிமைகளில் தான் அடங்குவார்கள். அவனுடைய படைப்புகளில் சேருவார்கள் என்பதை அறிய முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் 2வது பகுதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை இதுவரை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து 3வது பகுதியில் மீதி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய விரிவான விளக்கங்களை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து பயான்களை கேட்டு பயனடையுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்ல அருளை தௌஃபீக் செய்வானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை நசீவாக்குவானாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 3வது சூரா 191 முதல் 194 வசனங்கள் வரை கூறியிருக்கின்றான். யா அல்லாஹ் எங்களுடைய இறைவனே, இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை. நீ மகா தூய்மையானவன். நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுடைய இறைவனே, நீ எவர்களை நரக நெருப்பில் புகுத்துகின்றாயோ அவர்களை நிச்சயமாக நீ இழிவாக்கிவிட்டாய். மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் எவரும் இல்லை. பேஷக். யா அல்லாஹ் எங்களுடைய இறைவனே, உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் அழைத்தவர்களுடைய அழைப்பை செவிமடுத்து நாங்கள் திடமாக ஈமான் கொண்டோம். எங்களுக்கு யா அல்லாஹ் எங்களுடைய இறைவனே, எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஆமீன். எங்கள் தீமைகளை எங்களை விட்டு நீ அகற்றி விடுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுடைய ஆன்மாக்களை சான்றோர்களுடைய ஆன்மாக்களோடு கைப்பற்றுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுடைய இறைவனே, இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நிச்சயமாக நீ வாக்குறுதியில் மாறு செய்பவன் அல்ல.
ஐந்தாவது சூரா 83வது வசனத்தில், யா அல்லாஹ், நாங்கள் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டோம், எனவே இந்த வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்பவர்களோடு எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக. ஆமீன். ஏழாவது சூரா 23வது வசனத்தில், யா அல்லாஹ், எங்களுடைய இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்றும், ஏழாவது சூரா 89வது வசனத்தில், யா அல்லாஹ், எங்களுடைய இறைவனே, எங்களுக்கும் எங்கள் கூட்டத்தாருக்கும் இடையே நியாயமான தீர்ப்பை வழங்குவாயாக, தீர்ப்பளிப்பவர்கள் எல்லாம் மிகவும் மேலானவனாக இருக்கின்றாய். ஏழாவது சூரா 126வது வசனத்தில், யா அல்லாஹ், எங்களுடைய இறைவனே, எங்கள் மீது பொறுமையையும் உறுதியையும் பொழிவாயாக, முஸ்லிம்களில் உனக்கு வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி எங்கள் ஆத்மாக்களை கைப்பற்றிக் கொள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களை பொறுமையிலும் மேலான பொறுமை, அதிகமான பொறுமையை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. ஆமீன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலம் துஆ கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்ட அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்ல கூலியை தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.